சிஎஸ்கே கம்பேக் கொடுக்குமா கொடுக்காதா? தோனி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா? சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? ஸோ இது போன்ற நிறைய அனாலிசிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் மேட்சோட ரீகேப் பார்த்துலாம். ஸோ பேட்டிங்கில் நிறைய சொதப்பணும், பவுலிங்கில் ஃபயர் ஆகலை, ஃபீல்டிங்கில் ஆவரேஜ் தான் இருந்தோம். த ரீசன்ஸ் என்னவோ பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே யங்ஸ்டர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். ஸோ இது ஐபிஎல் போன்ற பெரிய ஃபோரமில் விளையாடும்போது தே எல்லாம் இனிஷியலி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. பட் டெஃபினட்டாக லேர்ன் பண்ணிக்குவாங்க. பட் ஸ்கில்லாக பார்க்கும்போது தே எல்லாம் வேல்யூபிள் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கார்த்திக் சர்மா இருக்கிறது பெரிய சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி, உர்வில் பெட்டலோட டிரைவிங் ஸ்கில்ஸ், மேட்ச் அப்படியே எடுத்துகிட்டு போகிற ஸ்கில்ஸ் அப்படி நிறையவே இருக்குது. சஃப்ராஸ் கானோட மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுற ஸ்கில் எபிலிட்டி நிறைய இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரில் ஸ்மார்ட் சைது முஸ்தப் அலி ட்ராஃப்லையும் ரஞ்சி ட்ராஃப்லையும் நிறையா ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் வீரோட ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்கில்ஸாக பார்த்தா தே ஆர் ஃபினாமினல் பிளேயர்ஸ் தான் சொல்லணும். ஸோ ஷூர்லி தே வில் கம்பேக். ஸோ சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும்? சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான், கம்பேக் கொடுக்கறது. செம்மையாக பயங்கரமாக கம்பேக் இந்த மேட்ச்சில் கொடுப்பாங்க. தோனி விளையாடுவாரா விளையாட மாட்டாரா? டெவால்ட் பிரைவிஸ் இருப்பாரா இருக்க மாட்டாரா? ஸோ இந்த ரெண்டு கொஷினுக்குமே ஒரே ஒரு ஆன்சர்ஸ். தே ஆர் 70% ஃபிட்டு. ஸோ மேட்ச்சில் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இருக்காங்க, கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லது நடக்கும். ஸோ நானும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்களும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்குறது ஓப்பனிங் பேர் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஏன்னா லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணது சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ். ஸோ ருத்ராஜ் பார்த்தோன்னா இனிஷியலாக அவர் வந்து ஓப்பன் பண்ணும்போது நிறைய ஸ்கோர்ஸ் அடிச்சார். இந்த ரெண்டு ஓப்பனருமே யாரோ ஒருத்தர் ஃபயர் ஆனால் இந்த கேம் இஸ் ஆன். சேப்பாக் கூட சின்ன அனலைஸ் பார்க்கலாம். ஸோ சேப்பாக்கில் 77 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து 51 மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. இந்த வின்னிங் பர்சன்டேஜ் தான் ஹைன்னு சொல்லணும். வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 66. ஸோ சேப்பாக் மட்டும் பிபிகேஎஸ் பஞ்சாப் நம்மளோட விளையாண்டதில் அதில் 9 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் சிஎஸ்கே 4 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் வந்து 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ் ஃபேக்டராக இருக்குது. ஸோ பஞ்சாபோட கீ பிளேயர்ஸ் ஆர் அப்படின்னா ஸ்டாய்னிக்ஸ், சஷாங்க் அண்ட் ஸ்ரேயஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 17 to 20 ஓவர்ஸில் எவ்ரி 2 to 3 பால்ஸில் பவுண்டரி அடிக்கிற ஸ்கில்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது இல்லாத பஞ்சாபோட பிளேயர்ஸ் மஸ்ட் வாட்ச் அவுட் பிளேயர்ஸ் ஏன்னா பிரியான்ஸ் ஆர்யா, கூப்பர் கான்லி. இவர் தான், இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஆடுற. அண்ட் ஆல்சோ ஸ்பின்ல சஹலோட அந்த 4 ஓவர்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை கம்பேக் சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த மேட்ச் நிறைய மேட்சப்ஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். தேங்க்யூ.